Hello students, it's a continuation of JSP program with giving input in the program itself as well as in the outside. So இது ரெண்டுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த லாஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் உங்கள் ப்ரோக்ராம் உள்ளேயே இன்புட் இருக்க மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்து திரும்ப ரீகலெக்ட் பண்ணுறேன். இதில் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரைட் a program to find to add two numbers, just a simple program. Write a program to add two numbers. So two numbers add பண்றதுக்கு நீ என்ன பண்ணுவ, a ஒரு நம்பர் வாங்குற, b ஒரு நம்பர் வாங்குற. இங்க இது பாத்தீங்கன்னா உங்களோட JSP இருந்ததுன்னா it should start opening tag, closing tag, in between body உள்ள உங்களோட HTML body உள்ள ஒரு opening and closing JSP program tag உள்ள என்ன பண்ற, டிக்ளேர் பண்ணுறேன். என்ன ஒரு a and b வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூ இங்கே அசைன் பண்ணிட்டேன். அண்ட் தென் சின்னு அனதர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் யூ ஆர் ஆடிங் c is equal to a plus b, a and b ஆட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் லைக் தட் a small வெரி ஸ்மால் ஜாவா ப்ரோக்ராம். ஸோ அவுட் டாட் println சம்எஸ் போட்டு இந்த சியை வந்து பிரிண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி இன்புட் இங்கே கொடுத்தாச்சு. இந்த சேம் ப்ரோக்ராம் இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபார்மில் கொடுத்து நீங்கள் ஏக்கும் பிக்கும் டைனமிக்காக ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுதும் இன்புட் வாங்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் ஐ எம் ஷோயிங் ஹவ் யூ ஆர் கெட்டிங் த வேல்யூ ஃபார் ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ ஒரு ஏ பிக்கு ஒரு இன்புட் வாங்குறதுக்கு திஸ் இஸ் த thing. Write a program to add two numbers. In this we are giving input outside the program. அதாவது ப்ரோக்ராம் உள்ள இன்புட் கொடுக்கல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதான் உங்களோட ஜாவா ப்ரோக்ராம். இந்த கேஸில் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஏபி இருக்கு இல்லையா, ஏபிக்கு இன்புட் எங்கேயுமே நீங்கள் கொடுக்கல. இன்ஸ்ட் ஆஃப் தேட் வேறு ஏதோ சம்திங் இருக்குது. இது என்னன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஹியர் ஐ எம் சேஞ்சிங் த ட்ரா கலர் because blue ஓட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக here I am changing. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏபி ரெண்டுக்கும் இன்புட்டை ஒரு ஃபார்மில் வாங்க போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு வெப் பேஜில் ஒரு ஃபார்ம், ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மில் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணி ஆடுங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அப்புறம் உனக்கு ரிசல்ட் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட அவுட்புட் என்ன, ஆக்சுவலாக இதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு வச்சுக்கோ. இந்த ஃபார்மில் இங்கே என்ன பண்ண போகிற, ஃபஸ்ட் நம்பர் என்டர் த ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு கொடுத்து இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இது ஒரு லேபிளாக இருக்கும். இந்த லேபிளில் நீ என்ன பண்ண போகிற, என்டர் த ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டைப் பண்ணி இருக்க போகுது லேபிளில். அண்ட் தென் இங்கே அடுத்த செகண்ட் லேபிளில் என்ன இருக்க போகுது, என்டர் தி செகண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இது ரெண்டும் லேபிளாக இருக்க போகுது. இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, ஆடுன்னு ஒரு பட்டன் வைக்க போகிறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஆர் சம் எனிதிங், என்ன வேணாலும் நீ வேல்யூ அதுக்கு நேம் கொடுத்துக்கோ. இப்போ இந்த ஆடுங்கிற பட்டனை நீ கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னா இன்னொரு ஜேஎஸ்பி, இப்போ இது ஒரு ஜேஎஸ்பி ப்ரோக்ராம், இது இந்த ஃபார்ம் ஒரு ஜேஎஸ்பினா இதை கிளிக் பண்ண உடனேயே வேற ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுங்கிறது இந்த ஜேஎஸ்பி ப்ரோக்ராம், இது வந்து உனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஜேஎஸ்பி ப்ரோக்ராமில் நீ என்ன பண்ணுறன்னா இந்த டப்பாவில் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வாங்கின இன்புட்டையும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வாங்கின இன்புட்டையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிற. ஆட் பண்ணி அப்புறம் உன்னோட ரிசல்ட்டை இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட், இப்படி தான் வேணும். இதுக்கு நம்ம எப்படி கோடு எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி உங்களோட ப்ரோக்ராம் உங்களுக்கு இதில் கொடுத்த புக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குது, அவங்க டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேபிள் போடணுன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் லேபிள் போட்டாலே போதும். நான் எப்படி சின்டாக்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னு உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் இனிஷியல் ஃபார்ம், அதாவது ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அப்புறம் ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸை ஆட் போடுறோம் இல்லையா, இந்த ஃபார்ம் டிசைனை தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன நீங்கள் ப்ரோக்ராம் நேம் கொடுத்துக்கிங்களா, sum.jsp. இது JSP ப்ரோக்ராம்னால நம்ம HTMLனு சேவ் பண்ணவே இல்லை, எல்லாத்தையுமே வித் டாட் எக்ஸ்டென்ஷன் .jsp தான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே HTML உள்ள இந்த ஹெட் செக்ஷன் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இனிமேல் நான் தேவையே இல்லை. ஸோ டைரக்ட்லி கோ டு தி பாடி செக்ஷன். ஸோ பாடி செக்ஷனில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கே ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஐடி வந்து ஃபார்ம் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம்.
ஓகே. அண்ட் தென் ஃபார்ம் நேமும் ஃபார்ம் 1 இது நீங்கள் மாற்றி கொடுத்துக்கோங்க, உங்களோட இஷ்டம் தான். எனிதிங் யூ கேன் கிவ். ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுக்குற மாதிரி தான் ஐடி நேம்க்கு கொடுக்குறது, என்ன வேணாலும் கொடுத்துக்கோ டபுள் கோட்ஸில். மெத்தட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா போஸ்ட் பண்ணுறோம். பிகாஸ் இதில் என்ன தான் பண்ண போகிறோம், என்டர் வேல்யூ எடுத்து நம்ம போஸ்ட் தான் பண்ணுறோம். அதனால் மெத்தட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட். தென் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்மில் என்ன ஆக்ஷன் நீ பண்ண போகிற அப்படின்னு சொன்னோம்னா val_sum.jsp இது இருக்கு பாரு, இதுதான் உன்னோட ப்ரோக்ராம். ஓகே, இதை தான் நீ ரன் பண்ண போகிற ஆக்ஷனில். ஓகே, அதனால இந்த ப்ரோக்ராம் எதை ரன் பண்ண போறியோ அந்த ப்ரோக்ராமோட பெயரை கொடுத்துரு. இங்கே மேலே இருக்கு இல்லையா, இந்த நேமை இங்கே கொடுத்துட்றேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, என்னை பொறுத்தவரையிலும் இந்த டேபிளே உனக்கு தேவையில்லை. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டேபிள் கூட உனக்கு தேவையில்லை. டைரெக்டாக இந்த டேபிள்லாம் வேண்டாம். டைரெக்டாக எங்கே போய்ட்டு லேபிளுக்கு போய்டும். லேபிளுக்கு போயிட்டு என்டர் ஃபஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ லேபிள் டேக், லேபிள் ஓப்பனிங் அண்ட் லேபிள் க்ளோசிங் டேக் இருக்குது. இதுக்கு இடையில என்ன கொடுக்க போகிறேன், என்டர் ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்க போகிறேன். அந்த நீங்கள் ஒன்று இருக்குது பாரு, ஆம்பர்சன் NBSP அப்படின்னா என்னென்னா ஸ்பேஸ், அதாவது ஹரிசாண்டல் ஸ்பேஸ் வந்து உனக்கு ஓடும். இல்லைன்னா அப்படியே ஒன்றா பக்கத்தில் வர மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா ஹரிசாண்டல் ஸ்பேஸ், பேக் ஸ்பேஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பேக் ஸ்பேஸ், அந்த ஹரிசாண்டல் ஸ்பேஸ் தான் இது வந்து ஆம்பர்சன் NBSP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டிடிஎல்லாம் நான் எடுத்துடுறேன். டேபிளே உனக்கு வேண்டாம், ஜஸ்ட்டு லேபிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் திரும்ப ப்ளூ கலரில் உனக்கு இது பண்ணி காட்டுறேன், இதெல்லாம் உண்டோ அதை மட்டும். அப்படி இல்லைன்னா ஐ வில் டூ ஒன் திங், நான் வந்து இதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் ப்ளூவில் காட்டுறேன். டேபிள் எல்லாத்தையும் ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் க்ராஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு, ஸோ தட் இட் வில் பி ஈஸி. இங்கே வந்து நான் டேபிள் டேக் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ டேபிள் டேக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, TR TD எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஈவன் இங்கே இந்த ஹைட்டு அலைன்மெண்ட்டு, பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஐ எம் சிம்ப்ளிஃபைங். இவ்வளோ உனக்கு டிடிஎஸ்ஸாக வேண்டாங்கிறதுக்காக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சிம்ப்ளிஃபை பண்ணுறேன் நான். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இங்கே ஒரு TR டேபிள். ஸோ இந்த டேபிள் ஓப்பனிங்லேருந்து எல்லாத்தையுமே நான் க்ராஸ் பண்ணிட்டேன். இப்போ ஐ எம் செலக்டிங் வேறு கலர் எடுத்து உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணீங்க, ஃபார்முக்கு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு போக போகிறது லேபிள். ஓகேவா? ஸோ இந்த லேபிளில் என்ன பண்ணுறேன், இது வரையிலும் லேபிளில் இது வரையிலும் தான், ஈவன் இதுவும் கிடையாது, TD க்ராஸ் பண்ண வந்துட்டு. ஸோ என்டர் ஃபஸ்ட் நம்பர் மட்டும் வாங்கிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறோம். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு இன்புட். ஸோ இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. அண்ட் இதுக்கு ஒரு நேம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இந்த நேம் வழியாக தான் நீ இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் இதுக்கு நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு T1 நேம் கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஐடியும் T1 கொடுத்துக்கிறேன் நீನು. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் முடிஞ்சிடுச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணு. இந்த லேபிளையும் இந்த இன்புட்டையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிறத அப்படியே செகண்ட் நம்பர்னு மாற்று. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிற, இன்புட்டில் T1 T2ன்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வாங்கியாச்சு, செகண்ட் நம்பர் வாங்கியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஒரு பட்டன் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த பட்டன் என்ன பட்டன், சப்மிட் பட்டன். ஸோ இன்புட்டில் டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட். இதுக்கு நேம் என்ன கொடுக்குறோம், சப்மிட்னு கொடுத்துட்டு வேல்யூ வந்து ஆடுன்னு கொடுத்துக்கிறோம். அப்போ உனக்கு இங்கே என்ன வருது, ஆடு. ஸோ ஃபஸ்ட் நம்பர், அதுக்கப்புறம் இன்புட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் T1 போட்டாச்சு, செகண்ட் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸ் T2 போட்டாச்சு, ஆட் போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த கேஸில் உன்னோட ஃபார்ம் ரன் ஆகிறப்ப இந்த ஆடை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும், உன்னோட இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ இங்கே ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுற, பாடி HTML க்ளோஸ் பண்ணி sum.jsp சேவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு val_sum.jsp நேம் கொடுத்துட்டு அதோட பாடி டைரெக்டாக நம்ம பாடிக்கு போயிடுறோம். பாடியில் இங்கே என்ன எழுதிருக்கீங்க, JSP ப்ரோக்ராம் ஜாவா கோட்ஸ் இங்கே எழுத போகிறீங்க. இப்போ உனக்கு என்ன பண்ணணும், இந்த T1 டெக்ஸ்ட் பாக்ஸில் நீ என்ன இன்புட் கொடுக்குறியோ அது இங்கே வரணும். T2வில் என்ன டெக்ஸ்ட் இன்புட் கொடுக்குறியோ அது இங்கே வரணும். அது ரெண்டும் ஆட் ஆகி அதுக்கப்புறம் அதோடைய ரிசல்ட் உனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அந்த இன்புட்டை எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு சொன்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட் சின்டாக்ஸ், இதை மனசில் ஏற்றிக்கோ. ஸோ இது என்னென்னா, இங்கே என்ன பண்ணுறோம், 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். int I1 int I2. அதாவது ஏபிக்கு பதிலாக நீ இந்த I1 I2ன்னு உனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இதை நீ என்னென்னே வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கோ, இதை வந்து
பின்னு வச்சுக்கோ, இதை வந்து சின்னு வச்சுக்கோ, இதை வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வேணால் நீ மாற்றிக்கோ. I1 I2 உனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா. ஸோ இங்கே இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இது வந்து நீ வந்து நம்மளோட ஜாவா கோடு தான். இன்டீஜர், பிகாஸ் நம்ம என்ன பண்ணுவோம், உனக்கு ரேப்பர் கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ இன்டீஜர்லேருந்து உனக்கு வந்து ஸ்மால் பேசிக் டேட்டா டைப்பாக சேவ் பண்ணணுமா இருந்ததுன்னா இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட், அதுக்கப்புறம் இந்த டப்பாலேருந்து வாங்க போகிறோம். இந்த டப்பா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு T1 பேர் கொடுத்துருக்க. ஸோ இங்கேருந்து நீ வாங்குறதுனால அதை ரெக்வஸ்ட் பண்ணுற. ஸோ ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இந்த P வந்து கேப்ஸில் தான் நீ கொடுக்கணும். இங்கே I கேப்ஸில் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த P கேப்ஸில் கொடுப்பேன். கெட் பேராமீட்டர் ஆஃப் எந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து T1, அப்படியே காப்பி பேஸ்ட் போடு. ஏக்கு பதிலாக B மாற்று. அங்கே என்ன பண்ணுவேன், T1 மாதிரியே T2 வாங்குகிறேன். ஸோ இந்த T1ல் என்ன வேல்யூ வாங்கினியோ அது ஏல ஸ்டோர் ஆகிருக்கும், T2ல் வாங்குகிற வேல்யூ பியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பண்ணிவிடு. அதுக்கப்புறம் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல இங்கே சி I3ன்னு வாங்கலை நம்ம, அது என்னன்னு சொல்கிறோம் சி. ஸோ சியை பிரிண்ட் பண்ணிவிடு. ஸோ என்டர் ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், ஆடை கிளிக் பண்ணினா சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் என்னவோ அது வந்துடும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், யூ ஆர் கிவிங் இன்புட் அவுட் சைட் த ப்ரோக்ராம். ஓகே, இங்கே உள்ள ப்ரோக்ராம் உள்ளே கொடுக்கல, பட்டனை கிளிக் பண்ணுற திரும்ப வந்துடுது. ஸோ இது செகண்ட் டைப் ஆஃப் JSP ப்ரோக்ராம்.